ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சர். கூடுதல் தகவல்களை சதாசிவத்திடம் கேட்கும் முன்பாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் சொல்ல கேட்கலாம். சதாசிவம், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வணக்கம். அதாவது தமிழகத்தில் வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை சார்பில் மண்டல அளவிலான வேளாண் கண்காட்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த கண்காட்சியை பொறுத்தமானால் தற்போது 3வது முறையாக ஈரோட்டில் நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னால் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலம் பகுதியில் வேளாண் கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த வேளாண் கண்காட்சியை தற்போது முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து வேளாண் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 200க்கும் மேற்பட்ட தோட்டக்கலைத்துறை, மலைப்பயிர்கள், ஒருங்கிணைந்த கலைஞரின் உணவு திட்டம் உள்ளிட்ட அரங்குகளை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். இந்த வேளாண் கண்காட்சியில் பார்த்தோம்னால் கடந்த 4 ஆண்டுகளில் உழவர் மற்றும் வேளாண்மை துறை சார்பில் செய்யப்பட்ட சாதனை திட்டங்கள், செயல் திட்டங்கள் மற்றும் பயன்பெற்ற திட்டங்கள் உள்ளிட்ட, அதாவது இயந்திரமயமாக்குதல் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து அரங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் 159 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற 16 புதிய கட்டடங்களையும் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். தொடர்ந்து 4524 பயனாளிகளுக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னால் அமைச்சர் முத்துசாமி, அமைச்சர் ஏவவேலு, சாமிநாதன், வயல்வெளி செல்வராஜ் உள்ளிட்டோர் வருகின்றனர். தொடர்ந்து கரும்பு, நெல் உள்ளிட்ட விவசாய விலை சார்ந்த பொருட்கள் சார்ந்த கருத்தரங்குகளும் நடைபெற உள்ளது. இந்த கருத்தரங்கு அதாவது வேளாண்மை இயந்திரமாக உள்ள சவால்களும் தீர்வுகளும் குறித்து உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட தலைப்புகள் விவசாய வல்லுநர்கள், வேளாண் வல்லுநர்கள் கொண்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2 தினங்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஈரோடு, சேலம், கோவை, கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் பங்கேற்க உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்.